ஓகே, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோவில் இருக்கோம். அது இந்தியாவு, அது முக்கியமாக தமிழ்நாடு ஸ்டேட். என்னது 2024 வேர்ல்டு செஸ் சாம்பியன் நம்ம தமிழ்நாட்டுக்காரர். இந்தியா தமிழ்நாட்டுக்காரர் குகேஷ் தொம்ராஜ் வந்து வெறும் 18 வயசு தான். இதுக்கு முன்னாடி சிறு வயசில் ஆடி ஜெயிச்சது வந்து 22 வயசில். இவர் ஜஸ்ட் மேஜர் ஆகியிருக்கார். 18 வயசுலேயே வேர்ல்டு சாம்பியன் 2024 ஆகியிருக்காரு. இதோட பேக்ரவுண்டை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டிங் லிரன் அவர் எதிர்த்து தான் இவர் பண்ணியிருக்காரு. இதோட ரூல்ஸ் என்னென்னா, ஏற்கனவே நடப்பு சாம்பியன் கூட இப்போ ஒரு சேலஞ்சர்ஸ் வந்து விளாடணும் அப்படிங்கிறது தான். இப்போ 2023 டிங் லிரன் வந்து சாம்பியன். அவர் அடுத்த வருஷத்துக்கு அவர் தான் பிளேயர், அது கன்ஃபார்ம். ஆனால் அவரோட சேலஞ்சர்ஸ் அது மொத்தம் 8 பேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 8 பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டி வச்சு அந்த 8 பேர்த்தில் யார் டாப் ஆகிறாங்களோ அவங்க தான் நடப்பு சாம்பியன் கூட விளாடணுமா. அப்போ குகேஷ் தொம்ராஜ் தான் அந்த 8 பேர்த்துக்குள்ளே ஒருத்தராக போய் ஜெயிச்சு இவர் கூட ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்காரு. எங்கே நடந்தது? சிங்கப்பூரில். ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னா குகேஷ் தொம்ராஜ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் மேட்ச்சில் நடக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெயிச்சிட்டே வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக டிங் லிரன் பார்த்தீங்கன்னா 2023 சாம்பியன் ஆனதுக்கப்புறம் மற்ற நல்ல மேட்ச்சில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்காரு. அப்போ சுச்சுவேஷன்லாம் பார்த்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வருஷம் குகேஷ் தொம்ராஜ் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இதை பயன்படுத்திட்ட டிங் லிரன் சொல்கிறாங்க பேட்டியில், என்னது ஆமாம் எனக்குமே மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நானுமே நிறையா தோல்வியெலாம் அடைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறாரு. ஆனால் அது என்னது, ஆனால் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்போது அப்படியே தலையில் இருக்குது. அப்போ இந்த மைண்டை இது பண்ணுற மாதிரி. ஆனால் குகேஷ் தொம்ராஜ் அதெல்லாம் பற்றி கவலைப்படல. அவர் நல்ல டேலண்டான பிளேயர், நம்ம கேர்ஃபுல்லாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வாங்க இதுக்கு போவோம். ஃபஸ்ட்டு 14 ரவுண்ட் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டே குகேஷ்க்கு ஷாக். என்னாச்சு? தோற்றுருக்காரு. ஜெயிச்சா 1 பாயிண்ட்டு, டை ஆனால் 0.5 பாயிண்ட் ஆட்டுக்கு. இந்த மாதிரி இதுலேயே இதாகிருக்கு. 2வது ரவுண்டில் வந்து 2 பேருமே ஈக்குவலாக இருந்தாலும் டை, அது 0.5 பாயிண்ட். ஜெயிச்சா 1 பாயிண்ட்டு, டை ஆனால் ஆளுக்கு 0.5. இப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கும்போது 11வது ரவுண்டு வரைக்குமே உங்களுக்கு என்ன ஆகுது, 12வது ரவுண்டு வரைக்குமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. 6x6 பாயிண்டில் தான் வந்திருக்கு. அடுத்த 13வது ரவுண்டில் இவர் 2 பேருமே டை தான். இப்போ 14வது ரவுண்டு கிளைமாக்ஸில் இருக்குது. இந்த மேட்ச் ஒரு வேளை டையை நோக்கி தான் போய் அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது ஜெயிக்கிற மாதிரி பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 14வது ரவுண்டில் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் குகேஷ் தொம்ராஜ் வந்து ஜெயிச்சு 7.5 பாயிண்ட் எடுத்து இன்றைக்கி வேர்ல்டு செஸ் சாம்பியன். அது முக்கியமாக பாருங்கள், ஏஜ் 18 தான், 18 வயசு தான். அவர் விஸ்வநாதன் ஆனந்த் போட்டிலாம் நடக்கிற அந்த காலத்துலேயே வெறும் 8 வயசுலேயே போய் மேட்செல்லாம் பார்க்க போயிருக்கார். அப்பயே சொல்லியிருக்கார், நான் வந்து நல்லா வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தாங்க, மைண்டில் ஒன்று செட் பண்ணிட்டோம்னா எந்த விமர்சனம், எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்டு இதெல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்கூடாது. ஓகேங்களா? நம்ம எடுத்த வேலையை கச்சிதமாக முடித்தோம்னா குகேஷ் தொம்ராஜ் மாதிரி நம்மளும் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.